அன்பான தேவ ஜனங்களுக்கு மேற்பரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தி ஒரு முக்கியமான காரியத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன். அவர் இயேசு கிறிஸ்து என்னை எப்பொழுதும் விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஒவ்வொரு மனிதனும், குறிப்பாக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் தங்களுடைய குடும்பம், தங்களுடைய உடைமைகள் மற்றும் தாங்கள் வசிக்கும் தேசம் அனைத்தும் தேவனால் விசாரிக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஏனென்றால் தேவன் விசுவாசிக்கிற தேசத்திலே ஒவ்வொரு காரியமும் அவருடைய கண் முன்னால் இருக்கிறது. அதாவது ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கண்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றன என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் சதா காலத்திலும் அவர் நம்மை பார்த்து நம்மை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக நாம் நல்ல வழியிலேயே சென்று நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை விசாரிக்க வேண்டும். விசாரிப்பதற்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். உபாகமம் 11:12 தேவன் விசாரிக்கும் தேசம் எப்படிப்பட்டதாக இருக்கும்? நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். அது வானத்தின் மழை தண்ணீரை குடிக்கும் தேசம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய வீடு, உங்களுக்கு சொந்தமான குடும்பம், உங்களுக்கு சொந்தமான தேசம் எல்லாம் தேவனால் விசாரிக்கப்படுகிறதா இல்லையா என்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம். தேவனால் விசாரிக்கப்படக்கூடிய, தேவனுடைய கண்களால் பார்த்து அவர் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் எப்படி நடக்கும் என்பதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே உங்களுக்கு தெரியும். இனி எப்படி ஒரு மனிதன் விசாரிப்புக்காரனாக ஏற்படுத்தப்படும் போது தன் எஜமானன் மீது விசுவாசம் உள்ளவனாகவும், எஜமான் தன்னிடம் எதிர்பார்க்கும் எல்லா காரியங்களையும் செய்து முடிக்கக்கூடிய காரிய சித்தி உள்ளவனாகவும் இருக்க வேண்டும். அப்படியானால்தான் அந்த மனிதன் ஒரு விசாரிப்புக்காரனாக வைக்க முடியும். இதற்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். அதன் பிறகு நாம் அதை வைத்து எப்படி விசாரிப்புக்காரன் இருப்பான் என்பதை பார்க்கலாம். வாசியுங்கள். ஆதியாகமம் 39:1-6 வரை. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலரிடத்தில் விலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடே இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு யோசேப்பின் இடத்தில் தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனும் தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தான். அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை ஆசீர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஆகையால் அவன் தனக்கு உண்டானதை எல்லாம் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான். யோசேப்பு அழகான ரூபமும் சௌந்தரிய முகமும் உள்ளவனாயிருந்தான். இந்த உதாரணத்திலே போத்திபார் என்ற பிரதானிகளின் தலைவன் எகிப்தியனவன் யோசேப்பை வீட்டில் உள்ள எல்லாவற்றின் மேலும் விசாரிப்புக்காரனாக வைத்தான். அவன் விசாரிப்புக்காரனாக வைத்த பிறகு அதெல்லாம் பார்க்க மாட்டான். அந்த விசாரிப்புக்காரனே எல்லாவற்றையும் செய்து முடித்து அவன் ரிப்போர்ட் பண்ணிவிடுவான். எவன் இந்த மாதிரிலாம் நான் செய்திருக்கிறேன். அதுபோல பிதாவாகிய தேவன் தன் இயேசு கிறிஸ்துவை தன் ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பூமியில் ஒரு மனிதனாக பிறப்பித்து அவரையே இந்த உலகத்தின் விசாரிப்புக்காரராக வைத்தார். அவரை விசாரிப்புக்காரராக ஏற்றுக்கொண்டவர்களை அவர் விசாரிப்புக்காரராக செயல்பட்டார். இனி இதே கண்ணோட்டத்திலே
பிதாவாகிய தேவன் தன் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை உலக ஜனங்கள் மீது விசாரக்காரனராக வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எப்படி விசாரிப்புக்காரராக செயல்படுகிறார் என்பதை பற்றி தான் இந்த செய்தியிலே பார்க்க போகிறோம். முதலாவதாக, இயேசு கிறிஸ்து இந்த உலகில் உள்ளவைகளையெல்லாம் விசாரிக்கும்படி கட்டளையிட்ட தேவன் என்பதை அவரே அறிவித்திருக்கிறார். அதாவது நான் விசாரிக்கணும்னா எப்படியெல்லாம் விசாரிக்கணும், என்னென்ன செய்யணும், நீ எதையெல்லாம் பார்க்கணும் என்று தன்னுடைய குமாரன் பூமிக்கு வருவதற்கு முன்னாலேயே அவருக்கு கட்டளையிட்டதாக அவரே சொல்லியிருக்கிறார். வாசியுங்கள் மத்தேயு 11:2-6 வரை. அத்தருணத்தில் காவலில் இருந்த யோவான் கிறிஸ்துவின் கிரியைகளை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைத்து, வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினான். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். இங்கு யோவான் அனுப்பப்படுகிறான் இயேசு கிறிஸ்துவிற்கு உதவி செய்வதற்காக, அவருடைய பாதைகளை செவ்வையாக்குவதற்காக. அவர் எப்படிப்பட்ட காரியங்களை அவர் செய்வார் என்று நிச்சயமாக யோவானுக்கு சொல்லியிருப்பார். அவர் இந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்வார், அவைகளுக்கெல்லாம் நீ உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அவர் அனுப்பியிருப்பார். மொட்டையாக நீ போ அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டார். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் நீ எதிர்பார்த்த ஆள் மெசியா தான் என்று சொல்லாமல், அவர் எவைகளையெல்லாம் தேவன் தமக்கு சொன்னாரோ அவைகளையெல்லாம் சொல்லி, இவைகளையெல்லாம் நான் செய்கிறேன் என்று அவனிடம் போய் சொல்லுங்கள். அதைத்தான் மத்தேயு 11:2-6 வரை இயேசு கிறிஸ்து அவனுக்கு சொல்லி தன்னை மேசியா என்று அவர் வெளிப்படுத்துகிறார். இவைகளையெல்லாம் செய்ய நான் வந்திருக்கிறேன், இவைகளெல்லாம் தேவனால் கொடுக்கப்பட்டது. அது யோவானுக்கு தெரியும், அதைத்தான் கேட்குறான். இவைகளையெல்லாம் செய்து நிறைவேற்றுவதற்காக வந்த மேசியா நீங்கள் தானா என்று கேட்கிறான். இனி மனிதரால் செய்ய முடியாத காரியங்கள், மனிதரால் குணமாக்க முடியாத காரியங்களை எல்லாம் விசாரிப்புக்காரராக அவர் நமக்கு இருக்கும் பொழுது அவர் அதை செய்கிறார். அப்படிப்பட்ட 1-2 காரியங்களை பார்க்கலாம். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டதினால் கூனியாக இருந்த ஒரு ஸ்திரியை உலகம் குணப்படுத்த முடியாமல் இருந்தது போது இயேசு கிறிஸ்து அவரை குணமாக்கினார். அவர் குணமாக்காமல் இருந்தால் அப்படியே கூனியாக தான் அவள் செத்து இருக்க வேண்டும். சாத்தான் அவள் மேல் ஏங்கொண்டிருப்பான். லூக்கா 13:10-17 வரை வாசிப்பீர்களே. ஆனால் ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். இங்கு அவளிடம் கேட்கிறார், அவள், நீ கூனியா இருக்கிறே, ஆவியை கொண்டு கூனியாக இருக்கிறாயே, உனக்கு பலவீனம் நின்று விடுதலையாக்க வேண்டுமா என்று கேட்கும் பொழுது அவள் என்ன சொல்லுகிறா? இதில் அவள் மேல் தன் களை வைத்தார்.
அங்கு ஸ்ரீயிடம் அவர் யார் யாரை குணப்படுத்துகிறாரோ அவர்களிடம் கேட்பார். அந்த ஸ்ரீயிடம் கேட்பார், நீ குணமாக்க விரும்புகிறாயா? நீ பார்வை இல்லாமல் நீ பார்வையாக்க விரும்புகிறாயா? முதலில் அவர் செய்ய போகிற காரியத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், விரும்ப வேண்டும். அவர் சொல்லக்கூடிய காரியத்தை அவர் செய்வார் என்று விசுவாசமுடையவராக இருக்க வேண்டும். இங்கு அது ஒரே வரியில் போட்டிருந்தாலும் இது நமக்கு தெரிந்திருக்கும். அநேக காரியங்களை நாம் பார்த்திருக்கலாம். அப்படி அவர் செய்யக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றும் அவரவர்களுடைய வியாதியஸ்தர்களுடைய அனுமதியோடு அவர் செய்தார். இனி இந்த ஸ்திரீ 18 வருஷமாய் சாத்தானால் பிடிக்கப்பட்டிருந்தாள். இவள் ஆலயத்திலே வந்திருந்தாள். அப்படியானால் இவள் தேவன் மேல் பற்றுள்ளவள். அவன் தேவனுடைய எந்த ஒரு சக்தியும் அவளை அவளை அணுகி அவளை குணப்படுத்த முடியாதபடிக்கு அந்த சாத்தான் அங்கு தடை செய்து வைத்திருந்தான். அதை அவர் முறியடித்தார். அடுத்ததாக 38 வருஷமாக, இங்கேயாவது 18 வருஷம், இங்கே 38 வருஷமாக வியாதியாக இருந்த ஒருத்தனை ஒருவனும் குணப்படுத்த முடியாமல் அவன் சொந்தக்காரனிலே தூக்கி கொண்டு குளத்தங்கரில் போட்டு போயிட்டான். அந்த குளம் கலங்கும் பொழுது நீ கீழே இறங்கிப்போ, அப்படியானால் நீ நோய் குணமாகும். 38 வருஷமாக கைவிட்ட ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து தேடி சென்று அவனை குணமாக்கினார் என்று பார்க்கிறோம். யோவான் 5:1-9 வரை. இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவ தூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதியஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. இதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும், உன் பாவம் மன்னித்தது என்று சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார்? உன் பாவம் மன்னித்தது என்று மன்னிக்கப்பட்டது என்று சொல்லவோ அல்லது நீ உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லவோ எது எளிதுன்னு கேட்கிறார். அவன் பாவம் மன்னிக்கப்பட்டால் நமக்கு தெரியாது. ஆனால் அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தானேயானால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது வெளியரங்கமாகிறது. ஆகையால்தான் அவர் அவனை படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அதை இந்த பரிசேயர் சதுசேயர்களுக்கு தெரிவதற்காக அவர் அப்படி சொன்னார். ஆனாலுமே குற்றம் காட்டினாங்க, ஏன் சண்டே ஓய்வு நாளில் நீ இதெல்லாம் பண்ணுறான்னு. இனி அவர் நம்மை விசாரிக்கும் போது வேதத்தில் குறிப்பிட்டுள்ள சத்தியங்களை நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாகவும் அதை நமக்கு விளக்குகிறார். உயிர்த்தெழுதலை பற்றி, உயிர்த்தெழும்போது ஆத்மாக்கள் இளைப்பாறும் இடங்களை பற்றி, அந்த இவைகளை எல்லாம் நமக்கு சரியான புரிதல் இல்லாத காரியங்களை அவரிடம் அவர் நம்ம விசாரிக்கும் போது, ஆண்டவர் இதெல்லாம் என்ன என்று கேட்டால் அவர் விசாரிக்கும் போது அவைகளெல்லாம் உங்கள் ஆத்மாவுக்கு தெளிவுபடுத்துகிறார். மார்க் 12:18-27 வரை வாசிப்பீர்களே. ஆனால் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் அவரிடத்தில் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் சந்தானம் இல்லாமல் தன் மனைவியை விட்டு இறந்து போனால்
அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சந்தானம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே எங்களுக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. இப்படி இருக்க 7 பேர் சகோதரர் இருந்தார்கள். மூத்தவன் ஒரு பெண்ணை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 2ஆம் சகோதரன் அவளை விவாகம் பண்ணி அவனும் சந்தானம் இல்லாமல் இறந்து போனான். 3ஆம் சகோதரனும் அப்படியே ஆனான். 7 பேரும் அவளை விவாகம் பண்ணி சந்தானம் இல்லாமல் இறந்து போனார்கள். எல்லாருக்கும் பின்பு அந்த ஸ்திரீயும் இறந்து போனாள். ஆகையால் உயிர்த்தெழுதலில் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள்? 7 பேரும் அவளை மனைவியாக கொண்டிருந்தார்களே என்று கேட்டார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள்? மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொல்வனையும் கொடுப்பனையும் இல்லை. அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதரை போலிருப்பார்கள். மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோப்பின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள் என்றார். இங்கு சதுசேயர் உயிர்த்தெழுதலே இல்லை, மறுபிறப்பு கிடையாது என்று வாதிக்கக்கூடியவர்கள் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. இப்போ 7 பேர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்தான்னா ஒருவன் பின் ஒருத்தனா செத்து போகிறான், அவளை கல்யாணம் பண்ணுவேன், அவன் சகோதரன் எல்லாம் அவளை கல்யாணம் பண்ணணும்னு நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது. அதன்படி செய்தவர்கள் தான் உயிர்த்தெழுந்த பிறகு எப்படி இருப்பாங்க? எல்லோரும் ஒன்றா நிற்பாங்களா? அவள் 7 பேருக்கும் மனைவியாக இருப்பாளா? அப்படி என்று கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? உயிர்த்தெழுக்கும் போது அவர்கள் எவனுக்கும் மனைவியாக இருப்பாள் என்று 7 பேர் கேட்டா, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாததினால் இப்படி பேசுகிறீர்கள். மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது கொள்வனையும் கொடுப்பனையும் கிடையாது. அங்கே இந்த மாதிரி மேரேஜ் எல்லாம் ஆவது கிடையாது. அவர்கள் ஒருவன் தேவலோக வாசியாக ஆகிவிட்டானே என்றால் அவன் மரிப்பதில்லை. அவனுக்கு இன்னொரு குழந்தை பிறந்து இன்னும் அப்படி பலுகி பெறுங்கள் என்கிற வார்த்தை அங்கே பொருந்தாது. இவன் அப்படியே இருப்பான், அவ்வளோதான் இம்மோர்டல். அவன் அழிவை காணாதவனாக இருப்பான். அவ்வளவுதான் நமக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அநேக காரியங்கள் மனிதர்களை கவர்ந்து கொள்ளும்படியாக வேதத்தில் இல்லாதவைகள் அநேகமாக இதில் வாட்ஸ்அப் அது எல்லாம் வருது, நானும் படித்தேன். அவைகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. தேவன் எப்படி தேவதூதர்களை சிருஷ்டித்தாரோ அதே மாதிரி இவர்கள் ஆகிவிடுவார்கள். தேவதூதர்கள் வந்து பலுகி பெருகி கல்யாணம் பண்ணி ஆவார்கள் என்பது அங்கு கிடையாது. ஆகையால் இவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை அவர்கள் சுட்டிக்காட்ட இந்த சத்தியத்தை அங்கு அவர் விளக்குகிறார். இனி உயிர்த்தெழுதல் நீதிமான்களின் ஆத்மா, பாவிகளின் ஆத்மா, இளைப்பாறுமிடம், பாதாளம், இவைகளை பற்றி எல்லாம் அவர்கள் அறிந்து கொள்வதற்காக ஒரு உவமையும் சொன்னார். லூக்கா 16:19-26 வரை வாசிப்பீர்களேயானால், ஐஸ்வர்யமுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பிரமமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்னும் பேர் கொண்ட ஒரு தரித்திரனும் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசல் அருகே கிடந்து அவனுடைய மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாயிருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை நக்கிற்று. பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவ தூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனை படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில்
வேதனைப்படுகிறேனே என்று கூப்பிட்டான். அதற்கு ஆபிரகாம், மகனே, நீ பூமியிலே உயிரோடு இருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய். லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான். அதை நினைத்துக்கொள். இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய். அதுவும் அல்லாமல் இவ்விடத்திலிருந்து உங்களிடத்திற்கு கடந்து போகவும் அவ்விடத்திலிருந்து எங்களிடத்திற்கு கடந்து வரவும் மனதுள்ளவர்களுக்கு கூடாதபடிக்கு எங்களுக்கும் உங்களுக்கும் நடுவே பெரும் பிளப்பு உண்டாக்கப்பட்டிருக்கிறது என்றான். இப்பொழுது இங்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நீதிமான்களை இளைப்பாறக்கூடிய இடம் ஆபிரகாமின் மடி என்று சொல்லப்படுவோம். அந்த ஆபிரகாமின் மடியில் என்று சொன்னால் நீங்கள் சொர்க்கத்தில் இருக்கிறீர்கள் என்று அர்த்தம். அதில் அவன் லாசரு இருப்பதாக கண்ட இடம் இந்த பாதாளத்திலிருந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது. கீழ்பாதாளம் மேல் பாதாளம் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அப்படி அல்ல. அந்த நீதிமான்கள் தங்கிய ஆத்மாக்கள் தங்கி இருந்த இடம் இப்பொழுது காலியாக இருக்கிறது. அந்த ஆத்மாக்களை தேவன் அவரோடு கூட இயேசு கிறிஸ்து அவரோடு கூட அதை பரதேசத்திற்கு சிறைபிடித்து எடுத்து போனார் என்பதை நீங்கள் எபேசியர் 4:8-10 வரை வாசிப்பீர்களேயானால் உங்களுக்கு தெரியும். ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லி இருக்கிறார். ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். ஆகையால் இந்த உள்ள நிலைமையிலே பாவிகளுடைய ஆத்மாக்கள் அங்கு அவர்கள் அவஸ்தைப்படுவது, அங்கு அவர்கள் அக்னியினாலும் மற்ற புழுக்களினாலும் அவசரப்படுவதை நாம் இன்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அங்கு தான் இருக்கிறது பாதாளம். இனி பாதாளம் எங்கே இருக்கிறது? 100 அடி. அதை பற்றி நிறைய கதைகள் இருக்கிறது. ஒருவேளை இப்போ ட்ரில் பண்ணும்போது அங்கேருந்தெல்லாம் யாரெல்லாமோ பூமியின் ஆழத்திலிருந்து கத்தினார்கள் என்றெல்லாம் அநேக கதைகள் வந்திருக்கின்றன. அவைகளின் உண்மைத்தன்மைகள் நமக்கு தெரியாது. வேதம் அதை சொல்லவில்லை. இது மட்டும்தான் சொல்லி முடிக்கிறது. ஆனால் இப்படி அவர் செய்யும் பொழுது அதன் பிறகு அவர் இதெல்லாம் செய்துட்டு 3 நாள் பாதாளத்திற்கு போவதாக சொல்லப்பட்டிருக்கும். ஏன் போனார் 3 நாளைக்கு? 3 நாளைக்கு போய் அங்கேருந்து பாவிகள் எல்லாம் மன்னித்தாரா? இல்லை. பாவிகளுக்கு தான் எவைகளையெல்லாம் சொன்னவைகளை இவர்கள் மறுதளித்து இங்கே வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு சொன்னார், அட பாவிகளே, அன்றே நான் சொன்னேன் அல்லவா, இன்று நான் சொன்னவைகளுக்கு எல்லாத்திற்கும் நான் நியாயாதிபதியாக, நான் தலைவனாக வந்திருக்கிறேன். பாருங்கள், அன்று நீங்கள் என்னை விசுவாசித்திருந்தீர்களே, ஆனால் இன்று நீங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்க வேண்டிய தேவையில்லை என்பதை சொல்லி இருக்கலாம். மேற்கொண்டு உத்தரிப்பு ஸ்தலம் அது என்னெல்லாமோ சொல்லுகிறார்கள். அது வேதத்தில் இல்லாததினால், வேதத்தில் அது குறிப்பிடப்படாததினால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அப்படி நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. இனி விசாரிப்புக்காரனாக நியமிக்கப்பட்டவன் தான் விசாரிக்கும் ஜனங்களை பாவத்திலும் பிசாசிலும் இருந்து விடுதலையாக்குவதற்காக தன்னை தானே பலியாக கொடுக்க வேண்டும் என்பது சொல்லி இருக்குமானால் அதை அவன் செய்வான். விசாரிப்புக்காரனுக்கு பிதாவே சொல்லிவிட்டான், நீ அங்கே போய் மறிக்க வேண்டியது இருக்கும். அப்படியானால் விசாரிக்கக்கூடியவர் அவருக்கு சொல்லப்பட்ட காலத்திலே, அந்த தருணத்திலே அந்த இதை செய்து முடித்தார். அப்போ அதன் மூலமாக தான் அவர் பிறக்கும்போதே சொல்லியிருப்பார், சிலுவை நிமித்தம் சிலுவை வரை நான் தாழ்மை இருப்பேன். இந்த சிலுவைங்கிற வார்த்தை பிலிப்பியர் 2 வந்திருக்கும். ஆகையினாலே அவர் மரித்து ஜனங்களுடைய எல்லா பாவங்களையும், எல்லா அக்கிரமங்களையும், எல்லா சாத்தானுடைய பிடியிலிருந்தும் அவர்களை எல்லாம் விடுவித்து அதன் மூலமாக எதற்காக அவர் இங்கு வந்தாரோ அவைகளை எல்லாம் செய்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கும். கொலோசியர் 2:13-15 வரை வாசியுங்கள். உங்கள் பாவங்களினாலேயும்
உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைதனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அதோடு சாத்தானுடைய பிடியில் இருந்தும் நீங்கள் விடுவிக்கப்பட்டீர்கள் என்பதை எபிரேயர் 2:14-15 வாசியுங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். இயேசு கிறிஸ்து ஏதோ ஒன்று செய்துட்டு நம்ம போயிட்டோன்னு இல்லை, ஏதோ அதை செய்தவர் இன்றும் விசாரிப்புக்காரனாக இருக்கிறார். அங்கேருந்து பார்க்குறார். விசாரிப்புக்காரனுடைய கண்கள் எல்லா காரியங்களையும் பார்க்கும். நான் இதெல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, நீ நிலை தவறி போகும் பொழுது நீ அவருடைய விசுவாசியாக இருப்பீங்க, நான் உன்னை சரியான பாதையிலே ஒரு அடி போட்டு சரியான பாதையிலே கொண்டு வருவார். பின்வாங்கி போகிறவர்களே அவர் கண்டு கொள்ளவே மாட்டார்கள். இன்றும் அநேகர் நாம் வாசிக்கிறோம், நான் கிறிஸ்தவர் இருந்ததினால் எந்த பலனும் அடையவில்லை. நீ எப்படிப்பட்ட கிறிஸ்தவனாக இருக்க வேண்டும் என்ற முறை தேவையான ஒரு நீ அதை கடைபிடியாமல் இருந்தால் நீ கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அவர் உன்னை விசாரிக்கவும் மாட்டார். முடிவாக இயேசு கிறிஸ்துவை உங்கள் குடும்பத்தின் விசாரணைக்காரராக நீ ஆவதற்கு நீங்கள் உங்களை விட்டு கொடுங்கள். அவரே உங்களை விசாரிக்கட்டும். அவரே உங்களை நித்திய ஜீவனுக்கு வழி நடத்துவார். அன்பான பிதாவே, உமது பிள்ளைகளுக்கு உமது விசாரிப்பை பற்றிய காரியங்களை சொன்னேன், கொஞ்சமாகவே சொன்னேன். ஆனால் அவர்கள் வேதத்தை வாசித்தறிந்து அவைகளை பற்றிய பூரணமான செய்திகளை அவர்கள் எடுத்துக்கொண்டுவார்கள். அப்படிப்பட்டவர்களை நீர் உம்மோடு கூட வைத்துக் கொள்வதற்கு தகுதியுள்ளவர்களாக்கும். அப்படி நீர் செய்ய போவதற்காக அன்பான பிதாவே, ஆமேன்.